மாப்பிள, மாற்றான் தோட்டத்து மல்லிகைப்பூ மேல கை வச்சாதான்டா தப்பு. நம்ம வேதவல்லியாரு உன் தோட்டத்து மல்லிகைப்பூடா. அதனால உன் தோட்டத்து மல்லிகைப்பூவை தொட்டா என்ன, பறிச்சு மாலையை கட்டி மார்புல போட்டுக்கிட்டா என்ன, தப்பே கிடையாது. ஆமா மச்சி, ஆரம்பத்தில் இந்த விஷயம் சொல்லும் போது தப்பு மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா இப்ப அதே தப்பே இல்லைன்னு தோணுது மச்சி. கரெக்டே மாப்பிள, உனக்கான உரிமைய நீயே எடுத்துக்கிற, அவ்வளவுதான். உரிமைய கேட்டு பாரு, கிடைக்கலனா கையில் எடுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? உண்மைதான் உண்மைதான். அதேதான். இங்க பாரு மாப்பிள, இன்னைக்கு உன் தம்பிக்கும் அனிதாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட். இதே நல்ல நாள்ல நீயே உன்னுடைய ஃபர்ஸ்ட் நைட்ட நடத்தக்கூடாதுங்கிறேன். இங்க பாரு மாப்பிள, ஒரே வீட்டிலே 2 முதலிரவு. மச்சி கரெக்ட் மச்சி, நீ அருவி கண்ண திறன்ட்ட. ஓகே மச்சி, ஓகேடா, ஓகே ஓகே. ஏய், நீ சொன்னத நிறைவேற்றண்டா. அப்படி சொல்றாயா ஜிங்க குட்டி? சரி சரி, நீ கிளம்பி, நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகணும். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் நாகராஜ். Thank you. Enjoy the first night. Bye. வேதாஜி வர்றேன். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஆசைய காத்துல தூது விட்டேன். ஜிஞ்சாக்கு ஜிஞ்சா ஜிஞ்சா ஜிஞ்சாக்கு ஜிஞ்சா ஜிஞ்சா. I am coming. இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ, என் இதயக்கணி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி, என் நெஞ்சில் வாழும் பருவக்கொடி. நடராஜா, உன் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்கும்னு நீ கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையடா. இந்த பார், அனிதா ஒரு பொண்ணு. அவ வெக்கப்படுவா, கூச்சப்படுவா, நாணப்படுவா, அது சகஜம். ஆனா நீ ஒரு பையன். நீயும் வெக்கப்பட்டு காரியத்தை கெடுத்துறாத. பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. அவ உள்ள வந்ததும் அவகிட்ட ஸ்மார்ட்டா ரொமான்டிக்கா பேசி அவளை அப்படியே கவர் பண்ணிடு. ஓகே அனிதா, ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். அனிதா, मैं तुमसे प्यार करता हूँ. அனிதா, எனக்கு வேற லாங்குவேஜ் தெரியாதே. ஐயோ. எஸ் கம் இன். ஐயோ, ஹோட்டல் சர்வர் கூப்பிடுற மாதிரியே கூப்பிட்டோமே. அனிதா, லாக் பண்ணு. தபால் போட்டு தபால் போட்டு. பால் இருந்தாங்க. தேங்க்ஸ். அடுத்து கால்ல விழணுமா? அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நோ இஷ்யூஸ். ஓகே. அடிப்பாவி, ஓகேவா? வேண்டான்னு சொன்னா இல்ல பரவாயில்ல காலில் விழுறங்கன்னு சொல்லுவான்னு பார்த்தா படக்குன்னு ஓகேன்ட்டா. சரி ஓகே, இதெல்லாம் பார்த்தா முடியுமா? உட்கார அனிதா. இல்ல, நீங்க உட்காருங்க. தேங்க்ஸ். நீயும் உட்கார அனிதா. பால் சாப்பிடலாமா? நீங்க சாப்பிடுங்க. ஓகே.
என்னது? இல்ல பால். வழக்கமா புருஷன் குடிச்ச பாதி பாலை பொண்டாட்டி நீயும் குடிக்கணும்ல, அதானே முறை. அதான். இ- இல்ல, எனக்கு மத்தவங்க எச்சில் வச்சது சாப்பிட பிடிக்காது. ஆ? அதான் இட்ஸ் ஓகே. ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும், ம், அப்புறம் போக போக பழகிடும். நான் சாப்பிட்டுக்கிறேன், நானே சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, அசிங்கமா இப்படி ஏப்பம் விட்டு சொதப்பிட்டியாடா நட்ராஜ், மானம் போச்சு. அப்புறம் ஆ, ஆ, நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? இ- ஏதாவது சொல்லுங்க. அது அதாவது அனிதா, நம்ம பேச வேண்டியதெல்லாம் இன்னைக்கே பேசிடணுன்றது அவசியம் இல்லை, எப்போ வேணாலும் பேசிக்கலாம். ஓ, இன்ஃபேக்ட் நம்ம லைஃப் லாங் பேசிட்டு தான் இருக்க போறோம். அதனால அதனால கிட்ட வரானே, இவளை என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஐயோ, என்ன அனிதா, வெக்கமா இருக்கா? இல்ல, அப்புறம் பயமா இருக்கு. பயமா? ஹேய், என்கிட்ட என்ன பயம்? இல்ல நட்ராஜ், உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயம் பேசணும். பேசலாமா? சொல்ல அனிதா. இல்ல, இத எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. ஹே அனிதா, ஏன்ட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. இல்ல நட்ராஜ், நான் உங்களை நிறைய லவ் பண்றேன். உங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஆமா. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை இப்போ என்னால ஏத்துக்க முடியுமான்னு தெரியல நட்ராஜ். நானு உங்களை இன்னும் அதிகமா லவ் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்களை ஏத்துக்கிற பக்குவம் வரணும்ல. அது வரைக்கும் கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ண முடியுமா? என்னடா இவ இந்த மாதிரி நேரத்துல இப்படி சொல்றாளேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. அதான் ப்ளீஸ் தப்பா நினைக்க வேண்டாம். என்னைக்கு இந்த விஷயத்துல எனக்கு பயம் போய் நார்மல் ஆகி பக்குவம் வருதோ அன்னைக்கு நானே உங்ககிட்ட சொல்றேன். இங்க தானே இல்ல, வெளியே எங்கேயாச்சும் ஹனிமூன் போய் அது வந்து. எனக்கு புரியுது அனிதா, நல்லா புரியுது. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அனிதா. இத சொல்லுவா நீ இவ்வளவு யோசிச்ச? இன்ஃபேக்ட் நான் கூட இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நீ வரதுக்கு முன்னாடி. இல்ல அனிதா, நான் கேக்குறேன், தாலி கட்டிட்டோங்கிறதுக்காக உடனே இதெல்லாம் நடந்துடுமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ சொல்றது பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், இன்னும் நல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோயேன், அது இன்னும் வேற லெவல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்ல? I can understand. பரவாயில்ல. தேங்க்ஸ் நட்ராஜ். ஐயோ, இதுக்கு போய் யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? சரி, தூங்கலாம். தூங்கணுமா? இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு, அதான். ஓ இல்ல, கொஞ்ச நேரமாவது பேசிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். இல்ல நட்ராஜ், நான் காலையில ரொம்ப ஏர்லியா எழுந்திருச்சேன்னா அது ரொம்ப டயர்டா இருக்கு. ப்ளீஸ். ஓகே, தூங்கலாம். எனக்கும் நல்லா தூக்கம் வருது. இன்ஃபேக்ட் நீ வரதுக்கு முன்னாடி கூட நான் 2-3 தடவை கொட்டாவை விட்டுட்டேன்னா பாத்துக்கோயே. சரி,
அனிதா நாம ஒண்ணு பண்ணலாம். ம். நீ இந்த பக்கம் படு, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். ஓகே? ஆ, வேண்டாம். இல்ல இல்ல அது வந்து நட்ராஜ், இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அது சொல்லு அனிதா. அது எப்பவுமே நான் பெட்ல தனியா படுத்து தான் பழக்கம். என்ன? ம். நீங்களும் கூட படுத்தா எனக்கு தூக்கம் வராது. சரி, அப்போ நான் வேணா கீழே படுத்துக்கிறேன். ஐயோ, நான் கீழே படுத்துக்கிறேங்க. இல்ல அனிதா, நீ உன் வீட்டுல வசதியா வாழ்ந்த பொண்ணு. என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்காக நீ கீழே படுக்கணுன்றது அவசியம் இல்லை. நீ மேலேயே படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல உங்களுக்கு சிரமமா இருக்கும். ஐயோ அனிதா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஐ கேன் மேனேஜ் இட். ஓகே? அதுவும் இல்லாமல் கீழே படுக்கிறது நல்லது தானே. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. குட் ஃபார் ஸ்பைன், குட் ஃபார் பிளட் சர்க்குலேஷன், குட் ஃபார் ஹெல்த். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பரவாயில்ல, நானே கீழே படுத்துக்கிறேன். இல்ல பெட்ஷீட். குட் நைட். குட் நைட். இன்னைக்கு மட்டும் இல்லடா, இனிமே எப்பவுமே நீ கீழே தான் படுக்கணும். மாசி மாசம் ஆளான பொண்ணு மாம எனக்கு தானே. சிங் சிங் சக் 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 சிங் சிங் சக் சிங் சிங் சக் சக். ஹே, இங்கே பூசு, அங்கே பூசு, பேக்ல பூசு. ஆசை வந்தாச்சு வாங்க, தரரரா நிலவு வந்தா. என்ன? ஒன்னும் இல்லையா? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. நாகராஜா, இப்ப அப்ரோச் பண்ணாத, டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் தூங்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட வேட்டைய ஆரம்பிப்போம். டல்ஃபோன்ஸ்கோ கல்ஃபோன்ஸ்கோமா சிலாக்கியூ. பெரிய புத்தக புழு, எப்ப பார்த்தாலும் புக்கு படிச்சுக்கிறாங்க. எப்போ தூங்க போறாங்கன்னு தெரியலையே. தூக்கம் ஏது? ஏய், ஜி பாட்ட முதல்ல நிப்பாட்டு. ஜி இல்ல ஜி, தூக்கம் வரல ஜி. பாட்டு கேட்டா நான் அப்படி தூங்கிடுவேன் ஜி. ஏய், பாட்டு கேக்குறதா இருந்தா வெளியில போய் படுத்துட்டு கேளு. இங்கே இருக்கணும்னா பாட்ட முதல்ல நிப்பாட்டு. எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகே ஜி, சரி ஜி. பாட்டை போட்டு மூட கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தா சொல்லுறாங்களே. நாகராஜா, வேட்டையாடணும்னு முடிவு பண்ணிட்ட. சரியான நேரம் பார்த்து வேட்டையாடு. அடச்சி, இன்னும் அந்த புக்கை வச்சு பச்சுமே இருக்கிறாங்க. அப்படி என்னதான் அந்த புக்ல இருக்குது? என்னோட அவசரத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. என்ன அப்பப்ப எந்திரிச்சு எந்திரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான்? என்னமோ பண்ணி தொலையட்டும்.
இதுதான் சரியான நேரம். முதல்ல சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சிரு. நாகராஜா, உன்னோட மன்மதனுடைய ஆர்வையா ஆயிரம் தான் வேதாஜி நம்ம தாலி கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் இப்படி அவங்க கிட்ட நம்ம திருட்டுத்தனமா தப்பு பண்றது வெரி பேட் ஆச்சு. சே 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 வாட் டு டு? கூடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்கி பெறின்னு நம்ம திருவள்ளுவரே இந்த மேட்ரை ஒரு குறளாவே எழுதி வச்சிருக்காருல. தப்பே இல்லை. திருவள்ளுவரே இதை பத்தி ஒரு குறள் சொல்லியிருக்காருன்னா அப்ப கரெக்டா தான் இருக்கும். நம்ம அதையே ஃபாலோ பண்ணுவோம். I will approach this girl. Come on. என்ன கையை எடுத்து விடுறாங்க? இட்ஸ் ஓகே, இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். ஐயோ கன்றாவிடா, நாமளே கஷ்டப்பட்டு தைரியத்தை வர வச்சு இவங்க மேல கையை போடுறோம். இவங்க மறுபடியும் தட்டி விட்டே இருந்தானா எப்படி? ஐயோ, இவ்வளவு நேரம் முதுக பார்த்து இருந்தோம். அப்ப லைட்டா தைரியமா இருந்தேன். இப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்ன பண்றது? ஐயோ, எப்படியாவது வேதாஜி கூட சமாதானம் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஐ வில் ட்ரை அகைன். ஒன்றும் இல்லை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பயப்படாதீங்க. நான் தான். என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லையே, சும்மா. சும்மாவா? அது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம நட்ரோஜுக்கும் ஒய்ஃபுக்கும் ஃபர்ஸ்ட் நைட். அதனால why cannot we also the same day same night celebrate the same first nights? எது? இல்ல அது உங்களுக்கு ஓகேனா, அது உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நம்ம ஐ லவ் யூ. அப்போ என்ன தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பொண்ணு மேல கைய வைக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இல்ல வேதாஜி, வித் பர்மிஷன். பேசாத. இவ்ளோ நாள் நீ இந்த விஷயத்துல மனுஷத்தனமா நடந்துகிட்டு இருக்கேன்னு தான் நான் உன்னை மன்னிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த நம்பிக்கையும் உன் மேல போயிடுச்சு. என் மேலே கை வைக்கிறியா? இரு, இப்பவே நான் ஐயோ போலீஸ்ல complaint பண்றேன். வேணாங்க ப்ளீஸ், கால வந்து சாரி தொடாத. ப்ளீஸ் போலீஸ்ல வேணாங்க ப்ளீஸ் போலீஸ்ல வேணாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலே கை வச்சிருப்பேன். ஒண்ணு